ஒரு மிக முக்கியமான தலைப்புல ஒரு பேச போறாங்க. தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வரதட்சணை வன்கொடுமை என்கிற தலைப்பில் KM ஸ்ரீஹா அவர்கள் உங்கள் முன்னிலையில் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த சிறப்பிற்குரிய விழாவில் வரதட்சணை ஒரு சமுதாய கொடுமை என்ற மகுடத்தின் கீழ் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, வரதட்சணை என்று பெயரை சொல்வதற்கே நாம் கூசுகிறது. அந்த அளவுக்கு அது ஒரு கடினமான வார்த்தை. ஆனால் இன்னைக்கு வரதட்சணை இல்லாத திருமணமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த கொடிய உயிர் கொல்லி நோய் சமுதாயம் முழுக்க பரவியிருக்கு. வருவதற்கு தட்சணை, அதாவது ஒரு பெண் கணவன் வீட்டிற்கு வருவதற்கு தட்சணை கேட்கிறார்கள். அதுக்கு தான் வரதட்சணை என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வரதட்சணை என்ற பெயர்ல 1 லட்சம், 2 லட்சம், 50 சவரன், 100 சவரன் என்று பெண் வீட்டிலிருந்து வாங்கி அவங்களை கசக்கி பிரியக்கூடிய அந்த அபல நிலை உலகம் முழுக்க நடந்து கொண்டுள்ளது. கண்ணியமானவர்களே, இதை கௌரவ பிச்சை என்னும் கூட சொல்லலாம். ரோட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்க ரோட்டுல, இவங்க வீட்டுல, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு பெண் பேசுற போதே மாப்பிள்ளை பெற்ற தாய்மார்கள் சொல்லுவாங்க, என் மகன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறான், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. என் மகன் வெளிநாட்டுக்கு போக போகிறான், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இப்படி பெண் வீட்டிலே கையேந்தி தான் பிசினஸ் செய்யணும்னா அந்த கேடு வெட்ட பிசினஸ் எதுக்கு? அந்த கேடு வெட்ட கல்யாணம் எதுக்கு? சிந்தித்து பாருங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, சீர்வரிசை ஜாமானம் வந்து இறங்குச்சு. அந்த பெண் தன் தோளில் காட்டிக்கிட்டு இருந்ததா? இதோ கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. இதோ ஃப்ரிட்ஜ், இது என் மாமா 15,000 கொடுத்து வாங்கி தந்தார்கள். இதோ வாஷிங் மிஷின், இது என் அண்ணன் 20,000 கொடுத்து வாங்கி தந்தார்கள். இதோ இது ஏசி, இது பெரியத்தா 30,000 கொடுத்து வாங்கி தந்தார்கள். இதோ நிக்கித என் புருஷன், இது எங்க 5 லட்சம் கொடுத்து வாங்கி தந்தார்கள். இந்த கேவலம் தேவையா? இந்த இன்சல்ட் தேவையா? அருமையான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பெண் வீட்டிலிருந்து பெட்டி பெட்டியாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே முட்டை முட்டையாக கொடுக்க வேண்டியது கணவர் தான். ஏன்னா மன பெண்ணா வரக்கூடிய அந்த பெண்மணி, கண்மணி அது வரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் நம்ம துணிகளை துவைக்கிற வண்ணாட்டி ஆயிடுறாங்க, நம்ம உணவடை சமைச்சு போடுற சமையல்காரி ஆயிடுறாங்க, நம்ம வீட்டை சுத்தம் செய்யற வேலைக்காரி ஆயிடுறாங்க, நம்ம குழந்தைகளை கவனிக்கிற ஆயாவா ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எத்தனை லட்சத்தை கொடுக்க போகிறோம்? அதை விட மேல 10 மாதம் சுமந்து வேதனைகளை அனுபவிச்சு செத்து பிழைச்சு பெத்து தன் ரத்தத்தையே பாலா கொடுக்குற அந்த தியாகிக்கு நம்ம எத்தனை கோடிகளை கொடுக்க போகிறோம்? ஆனால் அதெல்லாம் நினைச்சு பார்க்காமே அவங்கள்ட்ட இருந்து பிடிக்கி சாப்பிட்டு இருக்கோமே. கொஞ்சம் கூட வைக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிகள் தற்கொலை செய்யறாங்க. எத்தனை பெண்மணிகள் திருமண வயசு அடைஞ்ச பிறகு வரன் கிடைக்காம திருமணம் முடிக்காம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் குமருக்கு உதவி செய்ய வீடு வீடாக யாசகம் கேட்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர்கள் தங்கள் சொந்த வீட்டை விட்டு மகளை கட்டி கொடுத்து நடுத்தருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாபம் எல்லாம் யாருக்கு? கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்கிக்கிட்டு இருக்கிற நமக்கு தானே. சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கு அவர்களது மகளை குவிலா குறுகின் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம 501 608 சல்லி காசம் அரசபையில் கொடுத்துக்கிட்டு கொல்லப்புறமாக 1 லட்சம் 5 லட்சம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெயர் தான் மஹரம். ஒரு பெண்மணி பொருள், வம்சம், அழகு, மார்க்கம், இந்த 4 விஷயங்களுக்காக உலகில் திருமணம் முடிக்கப்படுகிறார். ஆனால் நீங்க மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வம்சமா அந்த வம்சமா அவ்வளவு போடுவாங்களா இவ்வளவு போடுவாங்களா என்ற பார்க்கிறோமே தவிர தொடக்கூடிய பெண்ணா, ஓதக்கூடிய பெண்ணா, நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணான்னு பார்க்கறது இல்லை. யாரும் இப்படி பணத்தை மட்டும் பார்க்கிற காரணத்தினால்தான் பல குடும்பங்கள் ஒற்றுமை நாம் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு ஆள் எதுவும் வேண்டாம், பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும்